சைலஜா, என்ன இங்க பாரு சைலஜா, நடந்தது எதுவும் என்னோட தப்பு இல்லை. இருந்தாலும் அதுக்காக நான் வந்துட்டு அன்னைக்கு மன்னிப்பு கேட்டேன். ஆனா நீ இன்னமும் பழசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. மறக்கிறதா? அடிச்சவனை விட அந்த அடியை வாங்கினவனுக்கு தான் அதோட வலி தெரியும். நான் அடி வாங்கினவன். இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அந்த ரமேஷ் தான், நான் இல்லை. இது எத்தனை தடவை சொன்னாலும் நீ நம்ப மாட்ற. சொல்றத சொல்லிட்டேன், நம்புறதோ நம்பாததோ உன்னோட இஷ்டம்னு சொல்லிட்டு போனியா அன்னைக்கு. இன்னைக்கு மட்டும் ஏன் அதெல்லாம் நான் நம்பணும்னு நீ எதிர்பார்க்குற? அன்னைக்கு நம்ம நிலைமை வேற, இன்னைக்கு வேற. உங்க அண்ணன் எங்க அப்பாவோட உயிரை காப்பாத்திருக்காரு. அதுக்காக நாங்க எல்லாரும் கடமைப்பட்டு இருக்கோம். அப்படி வா வலிக்கு. ஆக எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கத்தான் நீ இவ்வளவு இறங்கி வந்திருக்க. அதானே பார்த்தேன். என்னடா இன்னைக்கு வீராப்பா பேசிட்டு போனவன் இன்னைக்கு பணிவா பேசுறாளேன்னு. நீ என்ன வேணாலும் நினைச்சுக்க, ஆனா நீ நினைக்கிற மாதிரி உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணணும்னு பேசல. ஒரு காலத்துல நல்ல தோழிகளா இருந்தோம். யாரோ செஞ்ச சூழ்ச்சியால பிரிஞ்சிட்டோம். 2 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இனியும் பழசெல்லாம் கிளற வேணாம் தான் உன்கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். ஓ அப்படின்னா உன்னோட போட்டோ எப்படி எங்க வீட்டுக்கு வந்துச்சு? அந்த போட்டோ விஷயமே எனக்கு தெரியாது. அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வரும்போது கூட நீங்க எல்லாரும் என் போட்டோ பார்த்த விஷயம் சத்தியமா எனக்கு தெரியாது. இதை நான் நம்பணும். அப்படின்னா எங்க அப்பா அம்மனுக்கு ரொம்ப நல்ல குடும்ப பொண்ணு மாதிரி நடிச்சு அவங்க மனசுல இடம் பிடிக்க பார்த்ததெல்லாம் எதுக்கு? யார் மனசுலயும் இடம் பிடிக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. நான் நானாதான் இருக்கேன். ஒரு விஷயம் மட்டும் இன்னமும் எனக்கு புரியல. ஏன் தான் எங்க வீட்டுல எல்லாருக்கும் ஒண்ணு பிடிக்குதுன்னு இன்னமும் எனக்கு புரியல. இருந்தாலும் எங்க வீட்டுக்கு மருமகளா வரலான்னு மட்டும் கனவு காணாத. அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. இங்க பாரு சைலஜா, நீ எப்படி வேணாலும் நினைச்சுக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இன்னமும் உன்னை ஒரு பழைய ஃப்ரெண்டா தான் நினைச்சிட்டு இருக்கேன். எங்க அப்பாவை காப்பாத்தின உங்க அண்ணனுக்கும் அவர் குடும்பத்துக்கும் ஒருபோதும் கெட்டது நான் நினைக்க மாட்டேன். எனக்கு தெரியாம நான் உன் மனசை புண்படுத்தி இருந்தேன்னா என்னை மன்னிச்சிரு. ஐ எம் சாரி. மஞ்சுளா, வந்துட்டீங்களா? பிள்ளைங்க எழுந்துட்டாங்களா? இன்னும் இல்லைங்க. கார்த்திக் இன்னும் படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். சைலஜா குளிச்சுட்டு இருக்கிறா. கணேஷ் உங்களுக்காக பேப்பர் வாங்க போயிருக்கான். நீங்க போய் குளிச்சுட்டு வாங்களேன், பசியார எடுத்து வைக்கிறேன். நீ சாப்பிட்டியா மஞ்சுளா? இன்னும் இல்லைங்க, எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாமே. கணேஷ் வந்துருட்டோம். இருங்க, நான் போய் கார்த்திக் எழுப்பிட்டு வரேன். இரு, வேணாம், அவன் எழுப்ப வேணாம். அவன் காலையில 3 மணிக்கு தான் வந்து படுத்தான். இல்லைங்க, எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாமே நினைச்சேன். ஆமாம்மா, நம்ம எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. தீபாவளி அன்னைக்கு கூட என்னமோ அவசர கேஸில் சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டான். என்னப்பா பண்ணுறது, அவன் வேலை அப்படி. லங்காவில தான் ஒன்றா உட்காந்து சாப்பிடும் போல இருக்கு. ஆமா, லங்காவுக்கு போற ஏற்பாடுலாம் செஞ்சாச்சா? அவனுக்கு லீவு கிடைச்சிட்டா உடனே ஏற்பாடு பண்ணிடலாம். சைலஜா கிட்ட லங்காவியை பற்றின எல்லா தகவலையும் சேகரிக்க சொன்னேன். நேற்று ராத்திரி இன்டர்நெட்டில் பார்த்துக்கிட்டு இருந்தாப்பா. பிரிண்ட் பண்ணிட்டப்பா. பார்க்கறதுக்கு நிறைய இடம் இருக்கு. 3 நாள் 10 மான்னு தெரியலப்பா. பத்தலைன்னா என்ன, இன்னும் 2 நாள் இருந்துட்டு வரலாங்க. அம்மா, அண்ணன் 3 நாள் லீவ் போட்டதே பெரிய விஷயம். இன்னும் 2 நாள்னா அறவே வரலன்னு சொல்லிடுவாரு பாருங்களேன். ஆமா ஆமா, முடிஞ்ச வரைக்கும் முக்கியமான இடங்களை மட்டும் பார்த்துட்டு வந்துருவோம். ஆமாங்க, எனக்கு இந்த மசூரி கல்லறை, அப்புறம் இந்த கருப்பு அரிசி இன்னமும் இருக்குன்னு சொல்றாங்களே, அந்த இடம்லாம் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குங்க. அங்கே போனால் தெலங்கா தூஜோ டூரியான் பராங்கின் நீர்வீழ்ச்சிக்கு கண்டிப்பாக போகணும். ஏன்னா அது ரொம்ப ப்ராப்ளமாங்க. போகலாம், ஆனால் அதுக்கே ஒரு நாள் போயிருமே. எனக்கு புலா பயரில் இருக்கிற மெரீன் பார்க் செஞ்சுரிக்கு போகணும். ஆமாம்மா, மலேசியாவிலேயே
கடல் வாழ் உயிரினங்களுக்கான முதல் சரணாலயமே அதுதான். அங்க போகணும்னு எனக்கும் ரொம்ப ஆசைமா. அப்பா பத்தாய் சென்னாங்கல இருக்கிற அண்டர் வாட்டர் வேர்ல்டுக்கும் போகணும்ப்பா. அதுக்கு மட்டும் ஒரு நாள் முழுக்க பிடிக்காதா? பரவாயில்ல, நீர்வீழ்ச்சி மலேசியால நிறைய இருக்கு. ஆனா நான் சொல்ற இடங்கள்லாம் ரொம்ப முக்கியமான இடம். என்ன காலையிலயும் உங்க 2 பேருக்குள்ள அப்படி என்ன பிரச்சனை? இல்ல லங்காவி போறத பத்தி தான்ப்பா. கார்த்திக், லீவுக்கு சொல்லிட்டியாப்பா? அப்போ இன்னும் 2 வாரத்துல எனக்கு ஒரு செமினார் இருக்கு. அதுல நிறைய டாக்டர்ஸ் சர்ஜன்ஸ்லாம் கலந்துக்கிறாங்க. அதனால என்ன, உன் செமினார் முடிஞ்சதும் அப்புறம் போவோம், சரிதானே? அப்படின்னா சரிப்பா. ஆக உங்க அண்ணனோட வேலை முடிஞ்சதும் அவர் வசதிக்கு லீவ் போடுவாரு. நீங்களும் லீவ் போட்டுட்டு எல்லாம் லங்காவி போக போறீங்க. ஆமா, அவர் என்ன எங்களை மாதிரியா நினைச்ச நேரத்துக்கு லீவ் போட? ஏன் உங்களுக்கு மட்டும் கேட்டோன்னு கொடுத்துருவாங்களா? நானும் மலாக்காக்கு போயிட்டு வரலான்னு எத்தனை நாளா கூப்பிட்டு இருக்கேன். அப்ப மட்டும் லீவு கிடைக்கவே இல்லைன்னு சொன்னீங்க. ஏய், நீயும் அதுக்கும் இதுக்கும் முடிச்சு போடுற. இங்க பாருங்க, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. நான் ஒன்றும் பொறாமையில சொல்லலை. இதுவே உங்களுக்கு லீவு கிடைக்கலன்னு சொன்னா உங்க வீட்டில எல்லாம் சும்மா இருப்பாங்களா? இல்ல இந்த வெக்கேஷனை கேன்சல் பண்ணிடுவாங்களா? சொல்லுங்க. நீ என்னதான் சொல்ல வர? உங்க வீட்டில் உங்க அண்ணனுக்கு இருக்கிற மரியாதை உங்களுக்கு இல்லைன்னு சொல்றேன். நானும் எங்க அண்ணனும் ஒன்னாயிடுமா? 1000 தான் இருந்தாலும் அவர் மூத்தவர். பிரச்சனை அது இல்லை. அவரு அதிகமா சம்பாதிக்கிறாரு, நீங்க குறைச்சலா சம்பாதிக்கிறீங்க. அதான் பிரச்சனை. அப்படிலாம் ஒன்றும் இல்லடா. அப்படி இல்லைன்னா அவரோட நிலைமை வேற, என்னோட நிலைமை வேற. நான் லீவ் போட்டா எந்த உயிரும் போகாது. ஆனா அவர் லீவ் போட்டா அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். அது தெரியாம நீ என்னென்னமோ பேசுற. சரி வேணாம். இந்த ட்ரிப்புக்கு உங்களால வர முடியாதுன்னு சொல்லி பாருங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்ப தெரியும் நான் சொல்றது சரியா இல்ல நீங்க சொல்றது சரியா. எனக்கும் அந்த செமினார்ல கலந்துக்க சொல்லி இன்விடேஷன் வந்திருக்கு. அப்படியா? அப்ப வாங்களேன், 2 பேரும் போயிட்டு வருவோம். கார்த்திக், நீ என்ன பேப்பர் ப்ரெசென்ட் பண்ற? பிரெயின் டியூமரை நல்லா இருக்கிற மூளையோட மற்ற செல்ஸை பாதிக்காம எப்படி ரிமூவ் பண்றதுன்னு பேச போறேன். அது எப்படி? எம்ஆர்ஐ டெக்னிக்ஸ் பாவச்சு கட்டி எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆமாம், ஸ்பைக் டெஸ்ட் பண்ணால் காமா கேமராவில் மூளைக்கு போகிற ரத்த குழாய்களை ஃபோட்டோ எடுத்துடலாம். அதில் கட்டி எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிடும். யூஆர் ரைட். அப்புறம் கிரானியோட்டோமி பண்ணி கட்டியை ரிமூவ் பண்ண மண்டை ஓட்டில் ஓட்ட போடுவோம். ஆமாம், அப்புறம் அதுக்கப்புறம் பயோப்சி பண்ணி சாம்பிள் செல்ஸ்லாம் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மைக்ரோ சர்ஜரி பண்ணி கட்டியை ரிமூவ் பண்ணுவோம். அதில் சில நேரத்தில் நல்ல செல்ஸ் கூட பாதிக்கப்படுமே. எக்ஸாக்ட்லி. ஆனால் நான் ஸ்டீரியோடாக்டிக் சர்ஜரியை ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். ஏன்? ரூபன், இப்போ இருக்கிற டெக்னாலஜியை சரியாக பயன்படுத்தினா நிறைய சர்ஜரியை குறைஞ்ச டைமில் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிக்கலாம். அதுவும் இல்லாமல் அல்ட்ராசானிக் பவுச்சா நார்மலாக இருக்கிற டிஷ்யூக்கள் எல்லாம் பாதிக்கிறது ரொம்ப குறைஞ்சிரும். எப்படியோ உலகத்தில் உள்ள நியூரோ சர்ஜன்ஸ்லாம் நம்ம நாட்டில் வந்து பயிற்சி பண்ண போகிறாங்கன்னு சொல்லு. வாய்ப்பு இருக்கு. ஹாய் சோஃபியா, ப்ளீஸ் கம். ஹாய். Hi Ruben. Hi Karthik. ஹாய். Hey, you look very nice today. Thanks Ruben for being observant. Not like someone here who just ignore me. I'll never say anything, Sophia, because you always look nice. Oh, so sweet of you, Karthik. I'm flattered. So, Sophia, what brings you here? Well, actually, I just dropped by here to pass you some vitamin tablets. Oh, thanks a lot, Sophia. Can I know how much is this?
Oh, well, it costs you 2 million pounds sterling. What? Kati, you're my good friend. Well, I just give you this with love. Okay, I get it. Get what? Actually, her love is worth 2 million pounds sterling, am I right? Please, it's more expensive than that, okay? Okay, guys, I have to make a move, so I'll catch up with you all later. Okay. Okay. Thanks again for the medicine. Don't mention. Okay, bye. Bye. ஆமா உனக்கு பொண்ணு பார்க்கறதா சொன்னாங்களே என்னாச்சு? பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. எதுவும் சரியா அமைய மாட்டேங்குது. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா மிஸ்டர் தினேஷ் இருக்காருல்ல, யாரு? அதான் மிஸ்டர் சுந்தரமோட சன். அவரு கூட ஒரு சிஸ்டர். ஓ ஆமாம்மா, நிஷா. உங்களுக்கு எப்படி தெரியும்? யா, அன்னைக்கு ஆரணம் போயிருந்தேன். அங்கே தான் மறுபடியும் மிஸ்டர் தினேஷை பார்த்தேன். என்னையும் அவங்க அப்பாவை பார்க்க அழைச்சிட்டு போயிட்டாரு. அங்கே தான் அவங்கள பார்த்தேன். வெரி நைஸ் கேர்ள். அவங்களுக்கு என்ன? ஒன்றும் இல்லை, அவங்க ஃபோட்டோவை கூட மேட்ச் மேக்கிங் கம்பெனியில் கொடுத்துருந்தாங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் அவங்கள பிடிச்சிருக்கு. ஆனால் என்ன? என் தங்கச்சிக்கு தான் அவங்கள பிடிக்கல. ஏன்? அவங்க நல்லா அழகாக தானே இருக்காங்க. அவளுக்கு பிடிக்காம போனதுக்கு வேற ஏதோ காரணம் இருக்குன்னு நினைக்கிறேன். எனிவே, சைலஜாக்கு பிடிக்கலன்னா எனக்கும் வேணான்னு சொல்லிட்டேன். ஹாய் சைலஜா, எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் நல்லா தான் இருக்கேன். நான் கூட உன்னை பார்க்கணும்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். என்னையா? ஏன், என்ன விஷயம்? இல்லை, நீ யாரையும் காதலிக்கிறதா கேள்விப்பட்டேன். ஆமாம், தினேஷ்னு ஒருத்தர் காதலிக்கிறேன். அதுக்கு என்ன இப்போ? யார் தினேஷ்? ஆக்சுவலி உனக்கும் அவரை தெரியும். இடையில உங்கள் அண்ணன் ஆப்ரேஷன் பண்ணி கழிச்சுக்கிட்டாரு, மிஸ்டர் சுந்தரம். அவரோட மகன் தான். அவங்க கூட உங்கள் வீட்டுக்கு வந்தாங்களே. அப்படின்னா நிஷாவோட போட்டோ எங்க வீட்டுக்கு வர காரணம் நீ தானா? என்ன உளர்ற? யார் உளர்ற? இங்க பாரு சைலஜா, நான் தினேஷை காதலிக்கிறது உண்மை. அது எங்க சொந்த விஷயம். அதுக்கும் தினேஷ் உங்க வீட்டுக்கு வந்ததுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதோட நிஷாவோட போட்டோவை கல்யாண புரோக்கர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அதுல ஏன் பங்கு என்ன இருக்கு? நான் உன்னோட ஃப்ரெண்ட். அப்படி ஏதாவது செய்யறதா இருந்தா நிச்சயமா உன்கிட்ட தானே பேசி இருந்திருப்பேன். யார் யாருக்கு எது இதில் பங்கு இருக்குன்னு ஒன்றும் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடும். அந்த நிஷாவை பார்த்தா சொல்லு, எங்க வீட்டுக்கு மருமகளா வரலான்னு கனவு காண வேணாம்னு. சைலஜா, இந்த விஷயத்தை ஏன் இவ்வளவு பெருசுப்படுத்துற? ஓ அப்படின்னா நான் தான் கேட்டேன். நான் தான் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசு பண்றேன். அப்படித்தானே? அப்படித்தானே? கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போமா. என்னப்பா அதுக்குள்ள உட்காரலான்னு சொல்றீங்க? கொஞ்ச நேரம் முடியல. மா, கார்த்திக் அப்பாவும் அம்மாவும் வர்றாங்கல்ல? ஆமாப்பா, அவங்க வந்தா கல்யாணம் அது இதுன்னு ஒன்றும் பேசாதீங்க. நான் ஏமா அதெல்லாம் பேச போறேன். வணக்கம் அங்கிள். வணக்கம் ஆண்டி. வணக்கம்மா. அப்புறம் மிஸ்டர் சுந்தரம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்கம்மா? நான் நல்லா இருக்கேன் ஆண்டி. வீட்டில் எல்லாரும் சௌக்கியமா ஆண்டி? எல்லாரும் சௌக்கியம்தான். நீங்களும் இங்கே தான் ஜாகிங் பண்ண வருவீங்களா? ஒவ்வொரு நாளும் வருவீங்களா மிஸ்டர் சுந்தரம்? இல்லைங்க, மகன் இருந்தா என்ன எங்க கூட்டிட்டு வரோம். எனக்கும் இந்த மாதிரி பசுமையான இடத்துல நடந்தா கொஞ்சம் தெம்பா இருக்கும்.
உட்காரலாமே. நாங்க வாரத்துல 3 நாள் கண்டிப்பா வந்துடுவோம். எல்லாம் ஒரு பயம்தான். பயமா? யாருமே இந்த வேண்டாத விருந்தாளிங்க மேலதான். வேண்டாத விருந்தாளிங்க இல்லையா? யார சொல்றீங்க? ஐயா, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நான் வேண்டாத விருந்தாளின்னு சொன்னது இந்த இரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இந்த நோய்களை தான். ஓ, நீங்க அதை சொல்றீங்களா? ஆமாங்க. யாருதான் பயப்படல இந்த நோய்களுக்கு? அதுவும் சரிதான். அப்பா, என்னம்மா? ரொம்ப நேரம் உட்காந்துட்டீங்க, நடக்கலாம்ப்பா. நாங்க கண்டினியூ பண்றோம். சரிம்மா, அப்பா பத்திரமா பார்த்து கூட்டிட்டு போ. நாங்க கொஞ்ச நேரம் அப்படி உட்கார்ந்து இருந்துட்டு அப்புறமா கிளம்புறோம். வரோம். சரி. எங்கம்மா தண்ணி போத்த? ஐயோ, அங்கேயே விட்டுடும் போல இருக்குப்பா. நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன், நீங்க மெதுவா நடங்க. என்னங்க, இந்த பொண்ணை ஏன் தான் சைலஜாவுக்கு பிடிக்கலையோன்னு புரியலங்க. எவ்வளவு மரியாதையான பொண்ணு. அதுதான் எனக்கு தெரியல மஞ்சுளா. காரணத்தை கேட்டா ஏதேதோ சொல்லி மழுப்புறான். இவளுக்கு பிடிக்கலன்றதுக்காக கார்த்திக்கும் இந்த பொண்ணை வேண்டான்னு சொல்லிட்டான். அதுவும் நல்லது தானே. ஒருத்தருக்கு பிடிச்சி ஒருத்தருக்கு பிடிக்காம அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா பின்னாடி பிரச்சனை அவனுக்கு தானே. மஞ்சுளா, எனக்கு தான் ரொம்ப ஆசை இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும்னு. என்ன செய்யறது? எது எது எப்படி எப்படி நடக்கணுமோ அப்படித்தான் நடக்கும். வா. Terima kasih. Tak apa. Tadi saya nampak cik ni bergelut dengan kotak-kotak ni. Jadi saya datang tolonglah. Terima kasih banyak. Saya Sofia. Saya Leja. Cik nak bawa ke mana kotak-kotak ni? Mungkin saya boleh bantu? Baiknya cik ni. Sebenarnya saya nak bawakan barang ni ke farmasi. Tapi tak apalah, ni kerja saya. Tak apalah. Biar saya tolong. Cik ni buat apa kat sini? Doktor ke? Saya? Tak adalah. Saya sebenarnya saya bekalkan ubat daripada farmasi. Dan cik pula buat apa kat sini? Sebenarnya saya datang melawat pakcik saya. Oh, iya ke? Dia buat apa dekat sini? Dia bekerja ke, pesakit ke ataupun doktor? Dia bekerja di sumber manusia. Sumber manusia? Saya ada ramai kawan kat situ. Siapa nama dia? Encik Arun. Arun? Cik Sofia mungkin tak kenal dia. Cik Sofia selalu ke datang sini? Selalu juga. Lah, tak payahlah bercik-cik. Kita kan dah kawan. Maksudnya, Sofia kenal semua doktor kat sini lah? Ya. Kalau Selaja perlukan apa-apa bantuan, bolehlah saya rekomenkan. Selaja buat apa sekarang ni? Bekerja ke ataupun masih belajar? Saya mengajar di sebuah kolej swasta. Cik Sofia dah kahwin ke? Saya ni nampak macam dah kahwin ke? Kenapa tanya? Minta maaf lah. Saya tak sepatutnya tanya soalan peribadi. Tak perlulah jawab kalau tak suka. Janganlah panik. Saya tak kisah awak tanya soalan tu. Saya tak marah. Tapi Selaja tanya saya soalan ni, kenapa? Ada jodoh untuk saya ke? Ingatkan, Sofia tak suka soalan saya tadi. Sofia belum lagi jawab soalan saya. Dah ke belum? Selaja, awak ni memang tak putus asa. Ya, memang saya dah berpunya. Baguslah. Dia memang bertuah. Doktor ke? Dia seorang doktor? Doktor pakar?
We have 8 operations to be done today. 2 bioscopy, 1 embolation, 3 microsurgery, and 2 stereostatic surgery. One patient is in subdural hematoma condition is very serious. I want Karthik to do the procedure. Sure, Chief. Have you checked the patient? Yes, Chief. His brain is swelled. I'm going to use diuretics to reduce the swelling first, and then give him phenytoin to control the seizures. Does he need surgery? Yes, Chief. I need to reduce the pressure within the patient's brain. I will do the craniotomy to relieve pressure and allow the drainage of the hematoma. Okay, you attend to the patient first, and I'll get the attendants to prepare the operation theatre. Thanks, Chief. I've already listed down all the operations and officers. Please follow. Okay, Chief. Thanks. Any other questions? No, Chief. Very well then. Karthik, please sign this document.